ஹோட்டல் கல்யாண வீடுகளில் செய்கிற வத்த குழம்பு நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 கப் மணத்தக்காளி வத்தல் கழுவி சுத்தம் பண்ணிட்டு உள்ள சேர்க்கிறேன். கூடவே 1 கப் சுண்டக்காய் வத்தலும் எடுத்திருக்கேன். அதையும் கழுவிட்டு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குறைவான தீயிலையே நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயிலே நல்லா கலந்து விடுங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஆயிலில் நல்லா இறங்கி சூப்பராக வறுபட்டு வரும். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நம்ம பிறகு சேர்க்கலாம். இப்போ வத்தல் வறுத்து எடுத்த அதே ஆயிலையே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 15 சின்ன வெங்காயத்தை உரலில் தட்டி எடுத்துருந்தேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 10 பூண்டு பற்களையும் உரலில் தட்டிட்டு உள்ளே சேர்த்துடுறேன். 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பழுத்த மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயிலையே மிளகாய்த்தூள் நல்லா கலந்து ரெட்டிஷாக வரும். இந்த மாதிரி வந்த பிறகு மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா வத்த குழம்புடைய டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். கொஞ்சமாக மசாலா சேர்த்து நிறைய வத்தல் சேர்த்து செய்யும் போது அமிர்தம் மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த வத்தல் அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூடையே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கரிஞ்சிடாம குறைவான தீயிலையே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு புளி கரைச்சல் சேர்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருந்தேன். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வத்தல் வகையிலேயே லேசாக உப்பு சுவை இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. புளிப்பு சுவை உங்களுக்கு சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. புளிப்பு ரொம்ப அதிகமாயிட்டாவோ புளிப்பே இல்லாமல் இருந்தாவோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ சரியான பக்குவத்தில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு சுவை சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை பாருங்க, லேசாக கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை ரொம்ப குறைவான தீயில வச்சிருங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். வத்தல் குழம்புக்கு கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இது அப்படியே சரியாக 10-15 நிமிஷம் குறைவான தீயிலேயே வேகணும். இந்த வத்தல் மசாலா புளி எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வெந்து வரணும். ஸோ கண்டிப்பாக 10-15 நிமிஷம் குறைவான தீயில தான் வேகணும். இப்போ இருக்கட்டும். சரியா ஒரு 15 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம வத்த குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்கும் போதே இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. சான்ஸே இல்லை. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. மசாலா அதிகமாக சேர்த்து அல்லது ரொம்ப தண்ணீராக வச்சாவோ வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ வத்தல் நிறையா சேர்த்து மசாலா குறைவாக சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான வத்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.